வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்துவிட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார். திருப்பள்ளி எழுச்சி பாடல் இறைவனை வெளியில் தேட சொல்லவில்லை, மாறாக அது நமது எண்ண ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டம் அல்ல, அவை மனிதனின் தலைகணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இறையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள். இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பது அல்ல, அது அறிந்த பின்பும் மலரும் அன்பு. திருப்பள்ளி எழுச்சியின் தத்துவம் உலகத்தை மறுப்பதல்ல, உலகில் சிக்காமல் இருப்பதை கற்று தருகிறது. செயலில் இருந்து விடுபட சொல்லாது, மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்க சொல்கிறது. இந்த பகுதியில் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம், உள்மாற்றம் என்னும் தளங்களில் விளக்கப்படுகின்றன. ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல, அவன் ஒரு பயணி. ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும். பக்தி மௌனமாகி, மௌனம் ஞானமாகி, ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல். வாருங்கள், இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். மூவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனச்சேரி கழல் தாளினை காட்டா தேவனச்சேரி கழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. தேவனச்சேரி கழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எனக்கெளியாய், யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தற்போது நாம் காண இருப்பது திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்க உரை. திருப்பள்ளி எழுச்சி என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம். இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை. மாணிக்கவாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்றும் உணர்த்தும் உள்மொழியாக திருப்பள்ளி எழுச்சியின் வழியே தெரிவிக்கிறார். அத்வைதம் சொல்வது இறை, உயிர், உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும். இந்த தத்துவம் வாதமாக அல்ல, அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் விளக்கம் என்பதே சிவனை பற்றி பேசுவதல்ல,
மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான், அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது, அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை. ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி. இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல, அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை. அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல, அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம். இந்த விளக்கங்கள் பாசுரங்களில் சொற்பொழிவை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும். மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார். வாருங்கள், அதனை கேட்டு வருவோம். வணக்கம். அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடல் 3 இன்று நாம் காணவிருக்கிறோம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவ நல் செறிகழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, அறிவறியாய் எமக்கெளியாய் என்கிறார் மாணிக்கவாசகர். எல்லோராலும் பெருமானை அறிந்து கொண்டு விட முடியாது, அந்த திருமாலாலும் பிரமனாலுமே முடியவில்லையே. அந்த அறிவறியாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களாலேயே நான்முகனாலும் திருமாலாலுமே அறிந்து கொள்ள முடியாதபடி நின்ற அந்த பெருமான் எமக்கெளியாய் என்கிறார் மாணிக்கவாசகர். அடியவர்களுக்கு அவனை அறிந்து கொள்வது மிகவும் லேசு, மிகவும் எளிமையானது என்று சொல்கிறார். அடியவர்களுக்காக மதுரையம்பதியிலே, அந்த மதுரை மண்ணிலே, மதுரை வீதிகளிலே கால் பதித்து நடந்து 64 திருவிளையாடல்களை புரிந்தவன் அல்லவா சிவபெருமான். அடியவர்களை ஆட்கொண்டு அருள்வதற்காக என்ன அவன் செய்யவில்லை? வளையல் விற்றான், விறகு விற்றான். குருவடிவிலே மாணிக்கவாசகருக்கு இதே திருப்பெருந்துறையிலே வந்து அவரை குருவடிவிலே ஆட்கொண்டான். பாணபத்திரருக்கு உதவினான், இசை போட்டியிலே அவர் வெல்வதற்கு. இப்படி அடியவர்களுக்காக இறங்கி அவன் ஆற்றிய லீலைகள், திருவிளையாடல்கள் எத்தனையோ. சுந்தரருக்காக திருவாரூர் வீதிகளிலே கால் பதித்து நடந்து பறவையாரிடத்திலே காதல் தூது சென்றான் என்று சொன்னால் அடியவர்களுக்கு அவன் எத்தனை எளியவன். அவனுடைய எளிமை திறத்தையெல்லாம், அடியார்களுக்கு அவன் அருளிய பாங்கையெல்லாம் நாம் சிந்திக்கும்படியாக எமக்கு எளியாய் எனும் அந்த சொற்றொடரின் மூலம் மாணிக்கவாசகர் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறார். மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறார், பெருமானே, குயில்கள் கூவுகின்றன, கோழிகள் கூவுகின்றன, பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றன, சங்கநாதம் ஒலிக்கிறது, வானத்திலே விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஒளி மங்குகின்றன, ஒளி சூரிய ஒளி பரவுகிறது. இதெல்லாம் எதுக்கான அறிகுறிகள்? விடிந்து விட்டது என்பதற்கான அறிகுறிகளை எல்லாம் அடுக்கிச் செல்கிறார் மாணிக்கவாசகர். சொல்லி, பெருமானே, நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, பொழுது விடிந்து விட்டதப்பா, நீ துயிலெழுவாய், துயிலெழுந்து உன்னுடைய கழல் அணிந்த திருவடிகளை எங்களுக்கு காட்டு என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். கழல் அணிந்த திருவடி, பெருமானுடைய திருவடி அருளலை குறிக்கும். நாம எல்லாருமே, பெருமானே உன்னுடைய தலையை நாங்கள் அடையணும், உன்னுடைய கையை நாங்கள் அடையணும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிறோம். அப்பா, உன்னுடைய திருவடியை நாங்கள் அடைய வேண்டும், உன் மலர்
பாதங்களை நாங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு தானே கேட்கிறோம். பேரின்பத்தை தருவது பெருமானுடைய திருவடி. நடராச பெருமான் தில்லையம்பலத்திலே ஆனந்த கூத்தை நிகழ்த்தியபடி 5 தொழில்களை புரிகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதுல படைத்தல் அவனுடைய டமருகம், அவனுடைய உடுக்கையிலிருந்து எழும்பக்கூடிய அந்த ஒலி படைத்தலை குறிக்கிறது. அவனுடைய திரு அபயஹஸ்தம், இந்த அபயக்கரம் காத்தலை குறிக்கிறது. அவனுடைய கையிலே திகழும் தீப்பிழம்பு அழித்தலை குறிக்கிறது. அவன் கால் அடியில் இருக்கும் முயலகன் மீது அவன் கால் பதித்திருக்கும் நிலை மறைத்தலை குறிக்கிறது. அவனுடைய தூக்கிய திருவடி அருளலை குறிக்கிறது. அப்படி நமக்கு பேரின்பமான அருளல் எனும் தொழிலை அவன் தன்னுடைய திருவடியின் மூலம் நிகழ்த்துகிறான். எங்களுக்கு உன்னுடைய கழல் அணிந்த திருவடியை காட்டு என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். மாணிக்கவாசகர் இந்த சொல் ஓவியத்தினால் ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறார். நீ துயில் எழுந்து உன்னுடைய கால்களை காட்டு அப்படின்னு சொன்னா என்ன நினைக்க தோன்றுகிறது? பெருமான் போர்வை போத்திட்டு படுத்து தூங்குறானா? கால் தெரியவில்லை. அவன் தூக்கத்திலிருந்து விழித்தால்தான் அவன் போர்வையை அகற்றுவான். அப்போதான் அவனுடைய கால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா? பெருமானா போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறான். மாயை எனும் போர்வை நம் கண்களை அல்லவா மறைத்து அவனுடைய திருவடிகளை காண முடியாமல் செய்கிறது. அந்த மாயை எனும் போர்வையை நாம் விலக்க வேண்டும் எனும் அறிவுரையை மாணிக்கவாசகர் இங்கே நமக்கு வழங்குகிறார். எப்படி அந்த போர்வையை நாம் விலக்குவது? அவனுடைய பக்தியிலே திளைக்க வேண்டும், அவனுடைய துதியை பாட வேண்டும், அவனுடைய கீர்த்தியை போற்றி நினைந்துருக வேண்டும் எனும் பாடங்களை எல்லாம் நமக்கு மாணிக்கவாசகர் சொல்லித் தருகிறார். அப்போ மாயை எனும் போர்வையை விலக்கி அந்த பெருமானை, அவனுடைய கழல் அணிந்த திருவடிகளை நாம் தரிசிக்க வேண்டும். சரி, துயிலெழுவாய்னு பாடுறாரே. சிவபெருமான் சயன கோலத்தில் இருப்பதை நாம் எங்கும் காண முடியுமா? அவர் எப்பொழுதுமே யோகத்திலே அமர்ந்திருப்பவர். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று ஊழி காலத்திலும் நிற்பவர் அந்த சிவபெருமான் ஒருவரே என்று மாணிக்கவாசகரே சொல்வார். அவர் படுத்த கோலத்தில் நாம் அவரை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சோன்னா, சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு திருத்தலம் சித்தூர் மாவட்டத்திலே அமைந்த அழகான கோயில். அங்கே பள்ளி கொண்ட சிவனாக சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அம்பிகையினுடைய மடியிலே தன்னுடைய தலையை வைத்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரிய காட்சி நமக்கு சுருட்டப்பள்ளியிலே கிடைக்கிறது. மாணிக்கவாசகருடைய இந்த பாடல்களை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை படிக்கும் பொழுது பற்பல திருத்தலங்களினுடைய பெருமைகளையெல்லாம் நாம் உணரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைகிறது. 3ஆம் பாடலிலே இயற்கை அறிகுறிகளையெல்லாம் முன்னிறுத்தி, பெருமானே நீ துயிலெழுவாய், உன்னுடைய திருவடி தரிசனத்தை எமக்கருள்வாய். திருவடி தரிசனம்னா என்ன? முக்தி பேற்றை எமக்கு அருள்வாய் என்று மாணிக்கவாசகர் வேண்டி நிற்கிறார். நாமும் உருகி இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடி பெருமானுடைய திருவடி பேற்றை பெறுவோம். இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என 2ம் நம் உள்ளத்தை தொட்டன. திருப்பாவை உறங்கி கிடக்கும் மனங்களை அன்போடு எழுப்பி இறைவனை நோக்கி ஒன்றிணைந்து நடக்க அழைத்தது என்றால் திருப்பள்ளி எழுச்சி அந்த பயணத்தின் ஆழத்தை நமக்குள் காட்டியது. நான் என்னும் சுவரை மெதுவாக கரைத்து உள்ளே ஒளி பிறக்க செய்தது. ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது. 2ம் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல, வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன. இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல,
நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன. மார்கழியின் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில், பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது. இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம். நாளை மற்றொரு பாசுரம், புதியதொரு வெளிச்சம், மற்றொரு உள்பயணம். அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.